வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா குரோம்பேட்லைங்க. ஸோ குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நாகப்ப நகர் உள்ள வரும் இந்த ப்ராப்பர்ட்டி. கார்னர் ஓல்டு டெமாலிஷ் கண்டிஷன் ஹவுஸ், ஒரு கிரவுண்டு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஈஸ்ட் கார்னர். சவுத்தில் 20 அடி ரோடு, ஈஸ்ட்டில் ஒரு 30 அடி ரோடு. ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒரு 24 ஃபீட் ரோடு தான் இப்போ இருக்குது. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கட்டிடுறதால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நம்ம ரேட்டு அவங்க சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட்டாக 1,75,00,000 ஃபைனலாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கைக்கு வேறு ஒருத்தர் மூலமாக வரும்போது 2 கோடிக்கு மேலே தான் வந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா திரும்பவும் பேசி ஆல்ரெடி மீட்டிங் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1,75,00,000 வரைக்கும் வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக பேசலாம், பேமெண்ட்டை வச்சு ஏதாவது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் லாஸ்ட்டாக பேசினவங்க பார்த்திங்கன்னா லோனுக்கு போகிறதுக்காக பேசியிருந்தாங்க. அப்போ ஓனரோட ரேட் வந்து 1,75,00,000 ஃபைனல் ரேட்டுன்னு சொன்னாங்க. லேண்ட் வேல்யூ மட்டும்தான். வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு டெமாலிஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாவல்கேணி பஸ் ஸ்டாப். ஸோ அது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே வந்துடும். அதே போல் ஜிஎஸ்டி ரோடு, பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்து ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த வழியில் நாகப்ப நகரில் வரணுன்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 400 மீட்டர் வருங்க. ஸோ எக்ஸாக்டாக நான் சொல்கிறது. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷன் இருக்குது, டீசெண்டான ஏரியா. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறது வந்து ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏரியா வந்து நல்ல டீசெண்டான ஏரியாங்க, நார்மல் பீப்புள் இருக்கக்கூடிய இடம் தான். உடனே பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கலாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சவுத்தில் 20 ஃபீட் ரோடு தான் இருக்குது. நம்ம ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வேறு எதுவும் பில்டிங் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஃபேஸிங்னாலும் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டில் வேணாலும் வச்சுக்கலாம், நார்த்தில் வேணாலும் சவுத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை 2 பேர் சேர்ந்து வாங்கினாலும் பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக சேர்ந்து வாங்கிக்கலாம். இதோட டைமென்ஷன் என்னன்றதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ் இதில் நம்ம லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேலும் தனியாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வந்து இதோட ஸ்கெட்ச் அனுப்புகிறேன். கொஞ்சம் கோர்ஸ் தாங்க இருக்கும். இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடும் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து வாஸ்துப்படி கிணறு பழைய வீடுன்றதால கிணறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேணும்னா அந்த கிணத்தை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது பண்ணுறதுனா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நன்றி.